வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் சுப்ராயலு பூங்காவில் புதிய மீன் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் நீலக்கொடி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த திட்டங்களின் மொத்த செலவு 8.63 கோடி ரூபாய். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், MBMK விஷ்ணுபிரசாத், கடலூர் MLA G. ஐயப்பன், கடலூர் மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர், மாவட்டங்கள் முழுவதும் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளை மேம்படுத்துவதில் தமிழக அரசு கவனம் செலுத்தி வருவதை எடுத்துரைத்தார். பல்வேறு வகையான மீன் இனங்களை காட்சிப்படுத்தவும், மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை தூண்டவும் சுப்ராயலு பூங்காவில் ஒரு நவீன மீன் அருங்காட்சியகம் கட்டப்படும் என்று அவர் அறிவித்தார். கூடுதலாக உள்ளூர் குடும்பங்களுக்கு அணுகக்கூடிய ஓய்வு விருப்பங்களை வழங்க தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் பொழுதுபோக்கு மேம்பாடு திட்டமிடப்பட்டுள்ளது. புயல் சேதம் மற்றும் மோசமான பராமரிப்பு காரணமாக முந்தைய மீன் அருங்காட்சியகம் செயல்படாமல் போனதை அமைச்சர் நினைவு கூர்ந்தார். நவம்பர் 25, 2024 அன்று துணை முதல்வர் ஆய்வு செய்ததைத் தொடர்ந்து இந்த வசதியை மீண்டும் கட்ட முடிவு செய்யப்பட்டது. 4.63 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அருங்காட்சியகத்தில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இருவரையும் ஈர்க்கும் வகையில் நவீன மீன் தொட்டிகள் மற்றும் அறிவியல் காட்சிகள் இடம்பெறும். கடலூர் மாநகராட்சி எல்லைக்குள் அமைந்துள்ள ஆசியாவின் மிக நீளமான கடற்கரைகளில் ஒன்றான தேவனாம்பட்டினம் சில்வர் பீச்சில் 4.98 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொழுதுபோக்கு உள்கட்டமைப்பு மூலதன மானிய திட்டத்தின் மூலம் மேம்படுத்தப்படும். இதில் நிலப்பரப்பு தோட்டங்கள், நடைபாதைகள், செயற்கை குளங்கள், இருக்கை பகுதிகள், அடையாள பலகைகள், வாகன நிறுத்துமிட வசதிகள், உணவு கடைகள், துருப்பிடிக்காத எஃகு தொட்டிகள் மற்றும் நன்கு பராமரிக்கப்படும் சாலைகள் ஆகியவை அடங்கும். மேலும் நீலக்கொடி திட்டத்தின் கீழ் நிழல் தரும் இருக்கைகள், மூங்கில் குடில்கள், கண்காணிப்பு கோபுரம், கடற்கரை சுத்தம் செய்யும் உபகரணங்கள், ஜாகிங் திராக்குகள், கழிவுநீர் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூரிய சக்தி மற்றும் பாலினத்திற்கு ஏற்ற வசதிகள் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த உள்கட்டமைப்பை உருவாக்க 4 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படும். இந்த முயற்சிகள் சுற்றுலாவை ஊக்குவிக்கும், உள்ளூர் தொழில் முனைவோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் வருவாயை உருவாக்கும் என்றும், பொது நலனுக்காக பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.